தணிக்கை சான்று பெறுவதில் சிக்கல் நீடிக்கும் நிலையில் வரும் 9ஆம் தேதி வெளியாகவிருந்த விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் ஒத்திவைக்கப்படுவதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். அண்ணா வாங்க, உனக்கு தெரியுமா? தவிர்க்க முடியாத காரணங்களால் படம் திரையிடப்படுவது ஒத்திவைக்கப்படுவதாகவும் இதற்காக ரசிகர்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாளை 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 என்று இன்றே இழகாதே, நீ இன்றே இழகாதே, நீ இன்றே இழகாதே. இன்றைய விதத்தால் நாளை முழுக்கு அது நீ மறக்காதே, நீ அது நீ மறக்காதே. எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி, உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. விஜயோட பேச்சு சார் மலேசியா ஈவென்ட்ல, ஒரு ஒளி ஒன்று பிறக்கும், அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும். சாப்பிடுறா. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வீட்டு வாசலுக்கு போறேன், அடுத்த 33 வருஷம் அவங்களுக்கு நான் சேவை பண்ண போறேன். அவன் 33 வருஷமா மக்கள் அவருக்கு பேர் புகழ் கீர்த்தி எல்லாத்துலயும் உச்சத்துல வச்சாங்க. அந்த மக்களுக்கு அவர் என்ன செய்யறாரு பாப்போம். ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றா. ஏதோ ஒரு பிரச்சனைனா நான் இனிமேட்டு நிப்பேன். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. என்ன பிரச்சனை நின்றுருக்காரு? ஆணவ படுகொலைக்கு நின்றுருக்காரா? வேங்கைகளுக்கு நின்றுருக்காரா? எனக்கா நீங்க தியேட்டருக்கு நின்னீங்க, உங்களுக்காக நான் நிப்பேன். எங்க கரூருக்கே போய் நிக்கலையே. அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா? கரூருக்கு போய் நின்னாரா? போய் நிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கும் நில்லுங்க என் பக்கத்துல சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? பேசும்போது நல்லா தான் பேசுற, செய்யும் போது கோட்டை விட்டுறியே. போக முடியல, எல்லாம் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் புதுச்சேரிக்கு போனார்ல, அதுக்கப்புறம் ஈரோடு போனார்ல, அதுக்கப்புறம் கரூருக்கு போயிருக்கலாம்ல. எதுக்கு செருப்படி வாங்குறக்கா? இதுக்கு முன்னாடி எல்லாம் அனிதாவுடைய வீட்டுல இருந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நள்ளிரவுல தான் போயிட்டு வந்தாரு. அதுல அது மாதிரி போலாம்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம அவர் கூட இருக்கிறாருன்னு காட்டுறது தானே, காட்டலாம்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டு. நான் இவர் பண்ணது தப்புன்னு சொல்லல. நான் உங்களுக்காக அடுத்த 33 வருஷம் நிப்பேன் சொன்னார்ல, அவர் நின்றுக்காரா நான் கேளுங்கண்ணா. எல்லாத்துக்குமே இந்த நட்சத்திரம் மாதிரி டக்குன்னு ரெண்டு பக்கம் பூந்தொட்டி சல்லுன்னு எரியும் நடுவில் அப்படி வந்துட்டு போறேன்னா எல்லாமே அப்படி பண்ண முடியாது. எல்லாமே பிரம்மாண்டமாவே பிரம்மாண்டம் இல்ல படம். தெரியுதுடா, தெரியுது. ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவன வெளியே நிக்கிறா, உருவிக்கு போறான். சீமான் அதானே கேட்கிறாரு. ஹெலிகாப்டர்ல அல்லது தனி விமானத்துல கேரவன்ல பிரச்சாரம் பண்ணுவேன்னா அதுதான் அரசியல் வந்துச்சுன்னா நாடு எங்க போகும்? அதுதான் நிப்பேன் அப்படிங்கிறது அங்கதான கேள்வி வருது. இதெல்லாம் வேஷமா என்ன மோசமா? சூழல் அப்படி மாறி இருக்கு. இவர் மாதிரி ஒரு ஸ்டார் வேல்யூவான ஆள் அவர் பொய் சொல்றாரு, ஏமாத்துறாரு. நான் சொல்றேன், நான் அவர் நிப்பேன்னு சொன்னாரு, அது என்னதுன்னு கேட்டேன். இனிமேட்டா இருக்கும் சார். தேர்தலுக்கு தேர்தலுக்கு இந்த படம், இந்த பேச்சுக்கள் இதெல்லாம் சார் நண்பர்கள் இல்லாட்டா கூட போறால எதிரிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப பழைய ஒரு டயலாக், பழைய காமெடி. ஒரு கதை ஒண்ணு சொன்னாரு, சுத்தி விட்டு கதை கடைசியில் அந்த கொடை வருது அப்படின்னு சொன்னாரு. அவனுதான் மண்டல அடிபட்டு மரக்கணிச்சுன்னு தெரியும்ல. எல்லாம் உதவி செய்யுங்க, ரொம்ப பழைய கதை. அது மாதிரிலாம் படங்களே வந்துருச்சு, அது மாதிரி சினிமா வந்துருச்சு. படம் ஒரு 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 எந்த மாதிரி இம்பாக்ட கொடுக்குன்னு பாக்கணும். அதுவே ஏதோ பகவான் கேசரி அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி அந்த மாதிரி இருக்குன்னு ஒரு ஏகப்பட்ட குரூப் ஒருத்தர் எனக்கு அனுப்பி இருக்காரு. மேல விஜய் படம் ஓடுது, அதே பிரேம்ல கீழ பகவான் கேசரி ஓடுது. பகவான் கேசரி. சினிமாக்கு வரியா? ரீமேக் தானே. அப்புறம் அந்த படம் கதையை எடுத்து பண்ணா அப்புறம் அப்படி அதுதான் சொல்ல, இந்த கேசரிக்கு தான் இவ்வளவு வந்தா தானே கேக்குறாங்க. ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? டிகிரி இது நீ நினைக்கிற மாதிரி நார்மல் அண்ணன் படம் இல்லடா, இது கேசரிடா. என்னடா பெரிய கேசரி கேசரி கேசரி? என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? என்ன பயமுத்துறீங்களா? என்ன இது வரைக்கும் யாரும் ரீமேக் படம் பார்த்ததே இல்லையா? இல்ல அண்ணன் படம் ரீமேக் படம். அவருடைய படம் அதிரி புதிரியா வெற்றி பெற்றுச்சுன்னா அவருக்கு நேரம் நல்லா இருக்கு, அவர் தொட்டதெல்லாம் துலங்குது, 2026 அவருக்கு தான் அப்படின்னு ஒரு பெரிய கேங் கிளம்பு. அதெல்லாம் நடந்தாதானே. செங்கோட்டையன் சொல்றாரு, இந்த ஜனநாயகம் அரசியலோட சேர்த்து தான் பேசுறாரு. இங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் சரி செய்யறதுக்கு ஜனநாயகன் வருது. யாரு கண்டுக்காதீங்க. இது சிடி நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள் எல்லாம் போடுறாங்க. சென்சார் பிரச்சனை, சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க பரிந்துரை எல்லாம் செஞ்சுட்டாங்க, ஆனாலும் இன்னும் கொடுக்க மாட்டாங்க சர்டிபிகேட். ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? எல்லாத்தையும் அரசியலாக்கி ஒரு ஆதாயம் தேடுவதற்கு ஒரு முயற்சி, வேற ஒண்ணுமே கிடையாது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பாஜக நம்மளை கூப்பிட்டு இருக்கு, தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியானவங்க விஜய் இந்த பக்கம் வரணும், வந்துட்டாதான் சேஃப், ஒரு அணியில் திரளணும், திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. திரண்டா அவருக்கு நல்லது, திரளனா யாருக்கு ஒண்ணு கெட்டு போல.
கெடுத புடிச்சு முடுக்கல மாதிரி இல்லடா சிக்கிட்டு. இப்படியான வாதம் வந்துட்டு இருக்கு. இது ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும். எப்படி வைக்கிறது? நமக்கு ஜனநாயகனுக்கு சென்சார் ப்ராப்ளம், பாஜக நம்மளை பார்த்து பயப்படுதுன்னு நம்ம சொல்லுவோம், வெளிப்படுத்துவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாஜக நம்முடைய எதிர்நிலைக்கு போயிடும். எங்கேயாவது ரசிகர்கள் சரி பாஜக கூட்டணிக்கு தான் போனா என்னன்னு யோசிக்கிறவங்க கூட ஆஃப் ஆயிடுவாங்கல்ல, அதுக்கு இப்படி பயன்படுத்திக்கிறாங்களோ? இருக்கலாம். ஜனநாயகனுக்கு இப்ப இந்த களம் நல்லதுதான். பியூட்டிஃபுல்லான டைமிங்ல ஹெச் வினோத் பேசும் பொழுது கடைசி படம் இது எண்டுன்னு நினைக்காதீங்க, இன்னொரு விஷயத்துக்கான பிகினிங். அவர் உள்ளர்த்த வச்சு பேசுறவர் இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அநேகமா அவர் வந்து 2026 பிறகு நடிப்பாருங்கிற சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். நான் வந்து கடைசி படம் நினைக்கல. என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? போங்க சித்தப்பா, உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸ்ல எதிர்பார்ப்பாங்களா? அது வந்து ஆட்சிக்கு வந்தாரு இல்ல எதிர்க்கட்சி தலைவர் ஆனாரு அப்படின்னு அவர் கடைசி படமா ஆக்கிடுவார். என்னுடைய கணக்குல வந்து அந்த ரெண்டும் அவர் ஆக போறது இல்ல, அதனால அது கடைசி படமா இருக்க போகுது. ஏன் உனக்கு இவ்வளவு சந்தேகம்? நான் எதுக்குமே லாய்க்கலன்னு முடிவே பண்ணிட்டியா? இது வரைக்கும் நீ அப்படித்தானே இருந்த. தேர்தலுக்கு பிறகு விஜய் திரும்பவும் நடிப்பாராங்கிற கேள்வி எழுப்பப்பட்டு வந்த நிலையில சங்கர் இயக்கத்துல வேள்பாறையில நடிக்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. ஜனநாயகன் படம் தான் தன்னோட கடைசி படம்னு விஜயே சொன்னாலும் வர்ற ஜூன் மாசம் அவர் மேக்கப் போட்டு கேமரா முன்னால நிக்க போறாரு பாருங்கன்னு கோடம்பாக்கத்துல பெட்டு கட்டாத குறையா பேசிக்கிறாங்க. சொல்லிட்டு நான் 1000 ரூபாய் பந்தயம் கட்டினானே, குதிக்க மாட்டான்னு 2000 ரூபாய் கட்டினானே. நீங்களே சொல்லுங்க, நான் குதிப்பானா குதிக்க மாட்டானா? சங்கர் உரிமை வாங்கி வச்சிருக்கிற வேள்பாரி கதையில தான் விஜய் நடிக்க போறாருன்னு சொல்றாங்க. அந்த ஆள் என்ன சொன்ன? திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஏன்ட்ட என்ன சொன்ன? ஐ ஆம் கமிங். பகையில்லாம போறீங்க. 3 மாசத்துக்கு முன்னால விஜய அவரோட பட்டினப்பாக்கம் வீட்டுல வேள்பாரியை எழுதின சு வெங்கடேசன் எம்பி சந்திச்சு பேசி இருக்காரு. அப்ப கதைய பத்தின இன்னும் சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஜய் மனசுக்குள்ள திரும்ப நடிக்கிற முடிவுக்கு வந்துட்டாருன்னு சொல்றாங்க. திரிசாவை கரம்பிடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. இது தவிர வேள்பாரிக்காக விஜய்க்கு பேசப்பட்டிருக்கிற சம்பளம் இதுவரைக்கும் யாரும் வாங்காத தொகைன்னு சொல்றாங்க. விஜய் சங்கர் சந்திப்பு கூட நடந்துட்டு தான் சொல்றாங்க. என்னோட அடுத்த எய்ம் நந்தாரா ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.